Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரவா லட்டு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த ரவா லட்டு செய்யிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதாவது இந்த ரவா லட்டை வந்து பக்குவமா செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த ரவா லட்டு செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திடலாம். காய்ச்சின பால், கூடவே 1 கப் அளவு ரவை, அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கோம். கூடவே தேவையான அளவு தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே முந்திரி வந்து உடைச்சதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தவாவை சூடுபடுத்திக்கலாம். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து இது போல் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை கிரேப்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதாவது இந்த கிரேப்ஸ் எல்லாமே நல்லா உப்பி வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நெய்யிலே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கிரேப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதே போல் கலந்து விட்டுருங்க. முந்திரியும் ஓரளவுக்கு நல்லா சிவந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி எல்லாமே ஓரளவுக்கு சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரி கிரேப்ஸ் ரெண்டையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திரும்பவும் அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரவையை வந்து இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த ரவையோட ஸ்மெல் எல்லாமே போயிடணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது கறியை விடக்கூடாது. இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உதிரியாக வரும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவையை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக பொன்னிறமாக ஆகணும், அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட ரவா லட்டு வந்து கெட்டு போகாமல் நீண்ட நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பூவையும் நம்ம லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவு சுகரை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த பவுடர் சுகர் கூடயே இந்த ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி அரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது கொரப்பாக அரைச்சாவே போதும், நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பால் வந்து லைட்டாக வெதுப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் பாலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. பாலை பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் அதிகமாக சேர்த்துறாதீங்க, தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட ரவா லட்டு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே போல் எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரவா லட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. இந்த ரவா லட்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவா லட்டை பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு அதிகமாக வைக்க முடியாது, ஏன்னா நம்ம பால் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.